கருத்துக்களாய் மறுபடியும் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். தேவ பிரசன்னத்தினாலும் கிருபையினாலும் கத்த முடியும் மறைத்து மகிமை விடுங்க. என் தேவனே, பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை தங்கட்டும். தேவ மகிமை தகப்பனே செயல்வாயில் தகப்பனே சபையிலும் கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் நடத்தும்படியாய் தாழ்த்துகிறையா. என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த தகப்பனை 5 மாதங்களில் நடத்தி வந்தவன் இந்த 6வது மாதமும் இந்த வருஷத்தினுடைய மத்திய பகுதிக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். என் தேவனை உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை வந்துள்ள வரப்போகிற சபையார் அனைவரையும் ஊழியர்களையும் உயிர்ப்பிக்க முடியாது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக தாழ்த்துகிறேன். தகப்பனை மக்கள் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பாடலை பாடி துதிக்கக்கூடிய வழியிலே கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக, கர்த்தருடைய அக்னி இறங்கும்படியாக தாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னத்தினாலும் கிருபையினாலும் மூடி மறைத்து மகிமைப்படுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நல்ல பிதாவே, ஆமென். உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். இருதயம் தன்னை புதியதையாக்கும், ஏழையை குணமாக்கும். கருணையாய் என்னை உமகமாக்கி கண்மமெல்லாம் போக்கும். ஆயியனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். நாவிழி செவியை நாதனே இந்த நாளெல்லாம் நீர் காரும். தீவினை விலகி நான் திருமுகம் நோக்க தெய்வமே அருள் கூறும். ஆயியனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். கை காலான் பாவம் புரியாமல் சுத்தனே துணை நில்லும். துய்யனே உம்மாலும் தூய் வழியே செல்லும். ஆயியனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். ஊழியத்தனை நான் உண்மையாய் செய்ய உதவி செய்வீரே. ஏழை நான் உமக்கு இசையலாவி இன்பமாய் பெய்வீரே. ஆயியனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். அத்தனை உமது மகிமையை நோக்க அயலானலம் பார்க்க சித்தமயருளும் மெய் விசுவாசம் தேவனே உமக்கேற்க. ஆயியனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். இன்றும் எண்ணிக்கை பயம் நடுக்கத்தோடையே நடத்த ஒன்றிட பலமே தாரும் நாளை பூவுலகில் கடத்த. ஆயியனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமே திருச்சபை வளர ஏகாகையை கூறும். தந்தையே நான் அதற்கு உதவியாயிருக்க தற்பரவரன் தாரும். ஆயியனே உமது திருவடிகளுக்கு
ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஏழை எனக்காய் எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டீர். ஏழை எனக்காய் எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டீர். என்னில் ஓர் நன்மையும் இல்லையே ஏகனே, எல்லாமும் கிருபையே. என்னில் ஓர் நன்மையும் இல்லையே ஏகனே, எல்லாமும் கிருபையே. ஆலை போலருள் ஆழி போலன்று அனுதினமென கலிக்கிறீர். ஆலை போலருள் ஆழி போலன்று அனுதினமென கலிக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். சோதனையாலே சோரும் போதுள்ளம் சார்ந்திடுவேன் உந்தன் சாட்சிகளில். சோதனையாலே சோரும் போதுள்ளம் சார்ந்திடுவேன் உந்தன் சாட்சிகளில். சாத்தானை ஜெயிக்க சத்தியத்துடனே சக்தியும் அளிப்பீரே. சாத்தானை ஜெயிக்க சத்தியத்துடனே சக்தியும் அளிப்பீரே. ஆலை போலருள் ஆழி போலன்று அனுதினமென கலிக்கிறீர். ஆலை போலருள் ஆழி போலன்று அனுதினமென கலிக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். களிமண் போல கர்த்தனே உந்தன் கைகளில் என்னை கையாளிக்கிறேன். களிமண் போல கர்த்தனே உந்தன் கைகளில் என்னை கையாளிக்கிறேன். கண்மணி போலவே காப்பீரை காணிலே கலங்கிடுவேனோ நான். கண்மணி போலவே காப்பீரை காணிலே கலங்கிடுவேனோ நான். ஆலை போலருள் ஆழி போலன்று அனுதினமென கலிக்கிறீர். ஆலை போலருள் ஆழி போலன்று அனுதினமென கலிக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடையாலகம் தாகம் தீர்த்தீர். நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடையாலகம் தாகம் தீர்ப்பீர். நீதி சமாதான சந்தோஷத்தாலுள்ள நீரை தேடுவீரையா. நீதி சமாதான சந்தோஷத்தாலுள்ள நீரை தேடுவீரையா. ஆலை போலருள் ஆழி போலன்று அனுதினமென கலிக்கிறீர். ஆலை போலருள் ஆழி போலன்று அனுதினமென கலிக்கிறீர். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். வந்திடுவீரின் நம்பிக்கையாலே என் உள்ளம் துள்ளிடுதே. வந்திடுவீரின் நம்பிக்கையாலே என் உள்ளம் துள்ளிடுதே. மந்தையின் மாபெரும் மேய்ப்பரை வானில் சந்திப்பேன் ஆயத்தமாய். மந்தையின் மாபெரும் மேய்ப்பரை வானில் சந்திப்பேன் ஆயத்தமாய். ஆலை போல ஆழி போல் அன்பு அனுதினமென கலிக்கிறீர். ஆலை போல ஆழி போல் அன்பு அனுதினமென கலிக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். வந்திடுவீர் என் நம்பிக்கையாலே என் உள்ளம் துள்ளிடுதே. வந்திடுவீர் நம்பிக்கையாலே என் உள்ளம் துள்ளிடுதே. மந்தையின் மாபெரும் மேய்ப்பரை வானிலே சந்திப்பேன் ஆயத்தமாய். மந்தையின் மாபெரும் மேய்ப்பரை வானிலே சந்திப்பேன் ஆயத்தமாய். ஆலை போல ஆழி போல் அன்பு அனுதினமென கலிக்கிறீர். ஆலை போல ஆழி போல் அன்பு அனுதினமென கலிக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். ஆமென். நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே. நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே. நாதனேசனோடு இருப்பதா அவர் சிலுவை எந்தன் மேன்மையே. அவர் நிழலில் தொடரும் எனது வாழ்க்கையே. நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே. நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே. உங்களால் உண்டானதல்ல மீட்பு கிருபையின் ஈவல்லவா. உங்களால் உண்டானதல்ல மீட்பு கிருபையின் ஈவல்லவா. நம்மில் விசுவாசம் துவைக்கிடும் தேவன். நம்மில் விசுவாசம் துவைக்கிடும் தேவன். முடிவு பரியந்தம் நடத்திடுவா. முடிவு பரியந்தம் நடத்திடுவா. நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே. நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை முன்குறித்த தேவன் அல்லவா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை முன்குறித்த தேவன் அல்லவா. விருப்பமும் செய்கையும் உண்டாக்கும் தேவன். விருப்பமும் செய்கையும் உண்டாக்கும் தேவன். முடிவு பரியந்தம் நடத்திடுவார். முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே. நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே.
மனுஷரால் கூடாததுண்டு, ஆனால் தேவனால் கூடும் அல்லவா. மனுஷரால் கூடாததுண்டு, ஆனால் தேவனால் கூடும் அல்லவா. நற்கிரியை தொடங்கினார் நம்பிக்கையின் தேவன், நற்கிரியை தொடங்கினார் நம்பிக்கையின் தேவன், முடிவு பரியந்தம் நடத்திடுவார், முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே, நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே, நாதன் இயேசுவோடு இருப்பதா, அவர் சிலுவை எந்தன் மேன்மையே, அதன் நிழலில் தொடரும் எனது வாழ்க்கையே. நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே, நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுதே. என்படியே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒரு ஆரோனி போல ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உபாகம் 26 படி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா, தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்தக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக. உபாகம் 28 ஆசீர்வாதங்களை உம்முடைய ஜனத்தின் நடுவிலே நீர் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா, பிள்ளைகள் கரங்களிலும் அதுபோலவே தகப்பனே பேங்க் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி கடந்த மாதத்திலே பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் நடத்தி வந்தவன் இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக இன்னும் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களை கத்தை எழுப்புங்க. தேவ அன்புக்குள்ளாய் கத்தை நடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமாம். கத்தை நல்லவர். ஆதியாகமம் 32:28 இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்காக கொடுத்தார். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை படைக்கிறோம். கர்த்தாவே நீர் மகிமைப்படுங்க. கர்த்தாவே நீர் எனக்கு எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அந்நிய ஆலோசனைகள் வெளிப்படாத வண்ணம் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய உம்முடைய ஆலோசனையை கொடுத்து கர்த்தாவே எங்களை பலப்படுத்துங்க. கர்த்தாவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்படுக்கிறேன். வர தடைவிட்ட பிள்ளைகளையும் தடைகளை நீக்கி அழைத்து வாங்க. பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறேன். பலவீனங்கள் கடந்து போகட்டும், கட்டுகள் கண்ணிகள் கடந்து போக காலங்களில் கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தஞ்சே, இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்கானது ஆண்டின் தொடக்கத்திலே இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே நல்ல வார்த்தையை கொடுத்து இருக்கிறவன். அவர் மறுபடியுமாய் ஏன் இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை கொடுத்தார் என்று சொல்லி அநேகர் கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். அல்லேலூயா. 2 தடவை சொல்லக்கூடிய வேளையிலே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளாய் அங்கு காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஒவ்வொருவரும் வாசிங்களேன். அப்பொழுது அவர் உன் பேர் இனி தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. ஒருவருக்கு பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு நல்ல வாக்கை கொடுத்தவன். அதே வாக்கை கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிறபடியால் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது. இங்கு யாக்கோபு குறித்து பார்க்க முடிகிறது.
ஏசாவை அல்ல, யாக்கோபை. ஈசாக்கனுடைய மகன் யாக்கோபு, ஏசா. ஆனால் இந்த யாக்கோபு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளவராய் காணப்படக்கூடியவராய் இருக்கிறார். இந்த பூமியிலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் திருவுளம் பற்றக்கூடியவராயிருக்கிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ஏசா என்று சொல்லவில்லை. அதற்காக ஏசாவை கைவிட்டு விட்டார் என்று சொல்லப்படவில்லை. ஏசாவுடைய கோத்திரங்களை கைவிட்டார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வாகும் புஸ்தகத்திலே தெளிவாய் மோசே சொல்லுவார். கர்த்தர் மோசையோடு பேசின வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தி வந்து அவர்களை ஏதோம் தேசத்தின் வழியாய் நடத்த போகக்கூடிய வேளையிலே கர்த்தர் என்ன சொல்லுவார் என்றால், இதோ உங்கள் சகோதரனாகிய ஏதோம் ஏசாவுடைய தேசத்தின் வழியாக நீங்கள் கடந்து போக போகிறீர்கள். இந்த தேசத்திலே அவர்களோடு சண்டையிடவும் வேண்டாம். அவர்களுடைய ஒரு அடி நிலத்தை ஆகிலும் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொன்ன. அல்லேலூயா. அப்போ தேவன் எவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவன் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. தேவனை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தாலும் ஒரே கருவிலே பிறந்த அவர்களுடைய சமூகத்தின் மத்தியிலே தேவனுடைய இரக்கம், அவர்களுடைய பாதுகாப்பும், அவர்களுடைய தேசத்தை குறித்தான காரியத்திலும் கர்த்தர் கனிவுள்ளவராயிருக்கிறார். அப்போ அருமையான தேவ ஜனமே, இந்த யாக்கோபை கர்த்தர் பிரித்தெடுக்கக்கூடியவராயிருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய ஜாதி ஜனத்தின் மத்தியிலே, உங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இந்த யாக்கோபுவை குறித்து நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே உபாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 9 - 12 வரையிலும் கொஞ்சம் வாசிங்க. அருமையான தேவ ஜனமே, தேவன் எவ்வளவு கரிசனை கொண்ட தேவன் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்ட தேவன் அவனுக்கு நல்ல பங்கை கொடுக்கும்படியாய் தெரிந்து கொண்டார். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபு என்று சொல்லி எத்தன் ஏமாற்றுக்காரன் என்ற வார்த்தைகளை தான் பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி அவன் கடந்து வரும்படியான பாத்திரமாய் காணப்படுகிறான். அவன் இஸ்ரவேலாக உருவாக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஒரே ஜீனில் இருந்து வந்த பாத்திரங்களாக இருந்தாலும் அங்கு ஏசாவோடு கூட கர்த்தருடைய கரம் இல்லை என்று சொல்ல முடியாது. அவனுடைய மீறுதல், அவனுடைய உலகத்தினுடைய தன்மை வேறு. ஆனால் யாக்கோபனுடைய தன்மை வேறு. யாக்கோபு எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால், குணசாலியும் கூடார வாசியுமாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் தன் தாய் தகப்பனுடைய ஆலோசனைக்கு அடங்கியிருந்து அவன் கடந்து வரக்கூடியவனாய் இருந்திருக்கிறான். அவனுடைய காலங்களிலே ஏசாவோ தன்னுடைய கால்களை வன சஞ்சாரியாய் கால் போன போக்கிலே அவன் கடந்து போய் தேவனுடைய கிருபையை இழக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் இந்த யாக்கோபு அங்கு அவன் சமைத்த கூளை மத்தியான வேளையிலே அவன் தாகத்தோடு மிகுந்த பசியோடு ஏசா வரக்கூடிய வேளையிலே அவனை
லகுவாக அந்த கூளை கொடுத்து அவனை வஞ்சிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். உலக காரியங்களிலே அதிக ஞானமுள்ளவனாய் இந்த ஏசாய் இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஆனால் ஏசாவோ தன்னுடைய காலங்களிலே ஒருவேளை கஞ்சிக்காக கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவனாய் காணப்படுகிறான். அருமையான தேவ ஜனமே, அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கு யாக்கோவுக்கு கடந்து போக காரணம் என்னவென்றால், ஏசாவினுடைய உலகத்திற்காக தன்னுடைய காரியங்களிலே ஓடினானே தவிர, இன்றைக்கும் அநேகர் சொல்லுவாங்க எல்லாமே ஜான் வயிற்றுக்காக தானே பிழைக்கிறோம் என்று சொல்லுவாங்க. அருமையான தேவ ஜனமே, நாம் வயிற்றிற்காக பிழைப்புக்காக வந்தவர்கள் அல்ல, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உள்ளத்தில் கொண்டு நாம் கடந்து வருவோமானால் கர்த்தருடைய நல்ல பங்கை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு 2 விதமான கிறிஸ்தவர்களை பார்க்க முடிகிறது. உலகத்தினுடைய காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், உலக காரியங்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய கிறிஸ்தவர்கள், உலகத்தினுடைய காரியங்களே மேன்மை என்று சொல்லி கடந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த இரு கூட்டத்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்த ஒரு கூட்டமாக யாக்கோபை அவர் தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ரூத்தின் புத்தகத்திலே கூட பார்க்கிறோம், ஓர்பாளிய சமூகம் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு கடந்து போன அவளுடைய காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் ரூத்தோ நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டு அங்கு அவள் கடந்து வந்த காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, ஒரே ஜீனிலிருந்து வந்த பிள்ளைகளுக்கு தான் அவர்கள் மனவாட்டிகளாக இருந்தார்கள். ஆனால் அவளுடைய காரியம் ஓர்பாள் உலகத்தாளாய் கடந்து போகிறாள். இவளோ அங்கு தன்னுடைய மாமியாரை பற்றி கொண்டு அவருடைய தேவன்தான் மெய்யான தேவன் என்பதை உணர்ந்து அங்கு தேவனோடு ஐக்கியம் கொள்ள அவள் பங்கு கொள்ளக்கூடியவளாய் இருந்தாள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவான், சங்கீதம் 16:5, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், எனக்கு சிறப்பான இடங்களிலே நேர்த்தியான இடங்களிலே சிறப்பான சுதந்திரம் உண்டு என்று சொல்லுவார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த சிறப்பான நேர்மையான சுதந்திரம் வேண்டும்? அல்லேலூயா. நேர் வழியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவர்களை கர்த்தர் குறுக்கு வழியிலே கொண்டு போக மாட்டார். அவர்களுடைய உண்மை, அவர்களுடைய உத்தமம், அவர்களுடைய நேர்மை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் உயர்ந்திருக்க பண்ணுவாரை தவிர ஒருபோதும் உபத்திரவத்திற்குள்ளாக அழிந்து போக அல்ல, உபத்திரவத்திற்குள்ளாக மாண்டு போக அல்ல. தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் கரம் மிகதுவாலா கொடுத்து உன்னை என்னையும் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் வாங்கும் புத்தகத்திலே நாம் கவனித்தோம், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னோடு இருக்கிறவர் யார்? உன்னோடு இருக்கிறவர் யார்? அவர் பெரியவர், அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், அவர் மேன்மையுள்ளவர். அருமையான தேவ ஜனமே, உண்மையான கிறிஸ்தவனே, நேர்மையான வழியிலே கடந்து வருகிற கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, உன்னோடு இருக்கிறவர் பாடுகளுக்குள்ளாய் உன்னை உட்படுத்தினாலும் உன்னை விடுதலையின் பாதையிலே மேன்மையை கண்டடைய உன்னை உயர்த்துகிற தேவன் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எந்த இடத்திலே கண்டுபிடிக்கிறா பாருங்க, பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள பெருமையான அவாந்திர வெளியிலும்
அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். இந்த பூமியிலே எப்படியாய் நடத்தப்படுகிறோம், எப்படியாய் நடத்தி கொண்டு கர்த்தர் வருகிறார். கர்த்தர் நடத்துகிற பாதைகளுக்கெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடந்து கடந்து வருகிற பாதைகள் எல்லாம், அவர் உணர்த்துகிற பாதைகள் எல்லாம் உணர்ந்து நாம் கடந்து வர நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வழிகளிலே உணர்வற்றவர்களாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். உணர்வுள்ள கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கிரிகளை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா, துக்கப்படுவாரா? அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்குள்ளாய் கடந்து போகக்கூடிய வேளையிலே அவர் எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விடக்கூடியவராக இருந்தார். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்ட தேவன் ஏன் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட வேண்டும்? சத்திய நகரம், மகாராஜாவினுடைய நகரத்திலே தங்கி இருந்தாலும் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் சத்தியத்தோடு வாழவில்லை, சுயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்காக கர்த்தர் கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம், இயேசு கண்ணீர் விட்டா. ஏன் கண்ணீர் விட்டா? எதுக்காக கண்ணீர் விட்டா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையை மறந்தவர்களாய் உலகத்தோடு ஒன்றி கடந்து போனதினாலே அவர் கண்ணீர் விடக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உலக மற்றவர்களுடைய பிரயாசங்களை குறித்து பிரசங்கி இப்படியாய் சொல்லுகிறார். பிரசங்கி 5:15 18 வரையில் கொஞ்சம் வாசிங்களேன். இங்கு பிரசங்கி தன்னுடைய காலங்களிலே உலக மற்றவர்களுடைய காரியங்களை சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? தன்னுடைய காலங்களிலே என்னதான் யார்தான் சம்பாதித்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உலகத்து மனுஷர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஐசியவான்களாக இருந்தாலும் அவர்கள் கொண்டு போகும் பொழுது அவர்கள் அவர்களுடைய கூடாரத்தை விட்டு, சரீரமாகிய கூடாரத்தை விட்டு எந்த மனுஷனும் பிரிந்து போகக்கூடிய வேளையிலே அவன் எதையாவது கொண்டு போக முடியுமா? அருமையான தேவ ஜனமே, உலகத்து மனுஷர்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்க வேண்டும், சுகத்திருக்க வேண்டும், பலத்திருக்க வேண்டும் என்கிற காரியங்கள் வெளிப்பட்டாலும், அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்து மனுஷர்கள் மத்தியில் இருந்து யாக்கோபின் சந்ததியாய் உங்களை என்னையும் தெரிந்திருக்கிறாரே, அவர் நம்மை விசேஷித்தவர்களாய் நம்மை நடத்தும்படியாய் தெரிந்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, யாக்கோபாய் இருந்த அவனை இஸ்ரவேலாய் உருவாக்க எவ்வளவு ஆண்டுகள் ஆனதென்றால் 20 ஆண்டுகள் ஆனது. ஏசியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தர் யாருக்கு அனுப்பினார்? யாக்கோபுக்கு. ஆண்டவர் யாருக்கு வார்த்தையை அனுப்பினார்? யாக்கோபா இருக்கிறாயா, ஏசாவா இருக்கிறாயா?
தேவனாகிய கர்த்தர் இவனை ஒவ்வொரு காலங்களிலும் பக்குவப்படுத்தி கடந்து வருகிறான். 40 ஆண்டுகள் தன் தாய் தகப்பனோடு இருந்து தாயுடைய ஆலோசனைப்படி அவன் கடந்து வந்த அவன். ஆனால் 40 வயதிற்கு பிறகு அவன் யார் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறான்? தன் தாய் தகப்பனாலே. ஏசா எங்கு இவனை கொன்று போடுவானோ என்று பயந்துதான் அங்கு தன்னுடைய சொந்த சகோதரன் லாபான் வீட்டுக்கு மெஹசலகதுவாலா ஈசாக்கின் மனைவி அனுப்பக்கூடியவராக இருந்தார். அவன் மெஹசலகதுவாலா தாய் தகப்பனுடைய ஆலோசனைப்படியே அவன் கடந்து வருகிறான். கடந்து வந்த அந்த முதல் ஸ்டேஜில் தான் கர்த்தர் ராவிலே அவனை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, சந்தித்த நாளிலே அங்கு அவனுடைய காரியங்களிலே அவனுக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிடவில்லை. அவனுடைய காலங்கள் மாமனார் வீட்டில் கடந்து போய் அவனுடைய காலங்கள் 20 ஆண்டுகள் கடந்து வருகிறது. அந்த ஆண்டுகளிலே அவனை கர்த்தர் பக்குவப்படுத்தி இருந்தான். ஏனென்றால் அவன் கர்த்தரை தெய்வமாய் கொண்டு முழு மனதோடு கர்த்தரை பணிந்து கொண்டவனாய் அவன் அந்த தேசத்தின் மத்தியிலே கடந்து போனான். லாபானுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்தது? விக்கிரகங்கள் நிறைந்த வீடாக இருந்தது. அந்த இடத்திலே அவனுக்கு மனைவி கிடைத்தாலும் அருமையான தேவ ஜனமே, அவர்களுடைய கலாச்சாரங்களோடு கலவாத வண்ணம் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பான காரியங்களை அவன் பொறுப்போடு அவன் செயல்படுத்தக்கூடியவனாக இருந்தான். வனாந்திரத்திலே அவனுடைய சமூகம் லாபானுடைய ஆடுகளை மேய்த்தவனாக இருந்தான். தன்னுடைய காலங்களிலே தன் சகோதரனோடு ஏமாற்றினது போல லாபான் மத்தியில் ஏமாற்றவில்லை. ஏனென்றால் தன்னோடு இருக்கிறவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்பதை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக அவன் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இருந்ததினாலே தான் அந்த 20 ஆண்டு காலமும் லகுவாய் கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அவன் மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட அந்த தேசத்தில் இருந்து அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு அவன் கடந்து வரக்கூடிய வேளையிலே தானே அவன் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த, தேவனை ஆராதிக்க, தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அங்கு நடந்த சம்பவம் என்ன? அருமையான தேவ ஜனமே, தேவனோடோ மனிதரோடோ போராடி மேற்கொண்டாயே என்ற வார்த்தையை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. மனிதரோடும் தேவனோடும், தேவனோடும் மனிதரோடும் கர்த்தர் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு உனக்கென்று நல்ல பங்கை கொடுத்து உன்னை நடத்துகிற பாதையிலே அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை மாமிக்ககதுவாலா முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டு கடந்து வந்த பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யாக்கோபு தன்னுடைய காலங்களிலே மிக்கசலகெதுவாலா அவன் நல்ல பங்கை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தான். காரணம் என்னவென்றால் கர்த்தரே அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, நாம் நல்ல பங்கை பெற்றிருக்க காரணம் என்னன்னா அவரே நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஐதான் வாகும் புத்தகத்திலே நாம் கவனித்தோம். கர்த்தர் நம்முடைய சுதந்திரம் மிக்ககதுவாலா வாசிங்கத 32:8 கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. யாக்கோபு
அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொல்லக்கூடிய வேளையிலே, அந்த சுதந்திர வீதம் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அங்கு காணப்படக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், முதற் பலன், முதற்கனி. முதற்கனி கர்த்தருக்குரியது. ஆனால் இயேசு அப்படி அல்ல. யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்ட பாதையை விசேஷித்த ஒன்றாக இருந்தது. அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாய் போராட்டம் உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டம் இருக்குமா இருக்காதா? இல்லையா? போராடி 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 எல்லாம் வேதனையாக இருக்குதுன்னு அநேகருக்கு சத்தமே வரமாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோவே உனக்கு போராட்டம் உண்டு. யாக்கோவுக்கு தான் போராட்டம் உண்டு. ஏசாவுக்கு போராட்டம் இருந்ததுதான் சொல்லப்படல. அங்கு அவன் மலை தேசத்தை நாடி அவன் கடந்து போகக்கூடியவனாக இருந்தான். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நல்ல பங்கை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மார்த்தா மரியாளை பார்க்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேவனுடைய பாதத்திலே தெரிந்து கொண்டாள். அப்போ நம்முடைய தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய பங்கை நாம் தெரிந்து கொள்வது எப்படி? அதிக நேரம் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து நாம் கடந்து வர பாதையிலே கர்த்தருடைய கிருபை வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தன்னுடைய சுதந்திர வீதமாய் தெரிந்திருக்கிறார். இந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி, நியாயப்பிரமாண கட்டளைகளின்படி, இஸ்ரவேல் கோத்திரத்தானுடைய காரியங்களிலே முதற்கனிகளுக்கு எப்படியாய் ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும் என்றால், எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் முதற்கனியாய் வருகிறவர்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர்கள் தங்களுடைய முடிவின் காலம் வரையிலும் தங்களுடைய குடும்பத்தை, தாய் தகப்பனை மற்றும் சகோதரர்களை அவர்கள் பொறுப்போடு கூட கவனிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்குள்ள காலங்களிலே அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளின்படி தான் யூதர்கள் செயல்படுவதனாலே அவர்கள் இன்றும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அருமையான தேவ ஜனமே, அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு எல்லாமே ரெட்டிப்பாய் கிடைக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலக தற்பிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு 2 பொண்டாட்டி 2 அசிஸ்டண்ட்டு என்று சொல்லுவாங்க. அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் மிக சொல்லதுவால ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னு ஒன்று புருஷர்களோ மற்றவர்களோ அப்படியாக நினைத்து கொள்ளக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் அந்த கால சூழ்நிலையினுடைய காரியங்களிலே கர்த்தர் யாக்கோபு மற்றவர்களை ஏமாற்றி வந்தாலும் அவன் தன்னுடைய மாமனாராலே ஏமாற்றப்பட்டான். நாம் அப்படியாக ஏமாற்றப்பட ஒப்பு கொடுக்கக்கூடாது. உங்களுக்கென்று கர்த்தர் உலக காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா எலிசாவை பின்பற்றி கடந்து போவார். இந்த எலியா எலிசாவை பின்பற்றி கடந்து போகக்கூடிய வேளையிலே நடந்த சம்பவத்தை பார்ப்பீங்கன்னா, எலியா எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய வேளை வரும். அப்பொழுது எலியா கேட்பான், நீ என்னிடத்தில் என்னை தொடர்ந்து வர்றாயே, தொடர்ந்து ஊழியத்தின் பாதையிலே கடந்து வருகிறாயே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையிலே உமக்குள் காணப்படுகிற ரெட்டிப்பான வரங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையிலே, அப்பொழுது நான் கடந்து போகக்கூடிய வேளையிலே என்னை பார்ப்பாயானால் என்று சொல்லி அவனை
தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு தேவனாகிய கர்த்தர் அங்கு ரதத்திலே எலியாவை எடுத்து கொண்டு போகக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது அவனுடைய சால்வை, எலியாவுடைய சால்வை எங்கே வந்தது? எலிசா மேல் வந்தது. அல்லேலூயா. அவனுடைய சமூகம் தன்னுடைய காலங்களில் அவன் எங்கே நிற்கிறான்னா, யோர்தானில் ரெண்டுக்கும் இடையிலே நிற்கிறான். ஒரு புறத்தில் தண்ணீர் போய்கொண்டே இருக்கிறது. கர்த்தரோ இவனை எடுத்து கொண்டு போய்விட்டா. அங்கு எலியாவை பார்த்து, இஸ்ரவேலின் ரதமும் குதிரை வீரருமானவரே என்று சொல்லி புலம்புகிறான். அடுத்தபடியாய் அவன் அந்த சால்வையை எடுத்து என்ன பண்ணுகிறான்? முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவன் அடிக்கக்கூடிய வேளையில் அங்கே என்ன நடக்கிறது? வழி திறக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவுடைய எலிசா ரெட்டிப்பான அதிசயங்களை செய்தார். எலிசாவுடைய சமூகம் மறித்து அவன் தன்னுடைய காலங்களிலே அவன் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு கூட நடந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு யுத்த சேனை சண்டையிடும்படியாய் கடந்து வரக்கூடிய வேளையிலே ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணும்படியாய் கடந்து கொண்டு போவார்கள். அப்படி கடந்து போகக்கூடிய வேளையிலே அந்த யுத்த வீரர்களை பார்த்தவுடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அங்கு காணப்பட்ட அந்த கல்லறைக்குள்ளாய் எலிசாவுடைய சமூகம் இருந்த அந்த கல்லறைக்குள்ளாய் அவனை போட்டுவிட்டு கடந்து வர்றாங்க. அவன் ஜீவனோடு பலனோடு கடந்து வந்த. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, செத்து போன அவனுடைய எலும்புகள் மத்தியிலே அவன் தொடப்பட்டு அவன் உயிரடைந்தவனாய் வந்தான். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பான வரங்களையும் தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பதே தேவனுடைய பங்காய் இருக்கிறது. அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. அங்குதான் தொடர்கிறது போராட்டம். அங்கு என்ன சொல்லுகிறார்? தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டை போடல்ல. நம்முடைய யுத்தம் எப்படியாக இருக்க வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவா, மாம்சத்தின் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு யாக்கோபு எப்படி போராடுகிறான்? ஓசியாவின் புஸ்தகம் 12:3 என்ன சொல்லுகிறது என்றால், யாக்கோபு தன்னுடைய தாயின் கற்பத்திலே தன் பலத்தினாலே தேவனோடு போராடும்படியான காலமாக இருக்கிறது. ஏசாவனுடைய குதிங்காலை அவன் பற்றி கொண்டே அவன் வெளியே வந்தான் என்று சொல்லி பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனமே, தேவனோடு போராடும்படியாய் எங்கிருந்து? தாயின் கருவிலிருந்து வெளிப்படக்கூடிய வேளையிலே தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. 4வது வசனம் அதே அதிகாரத்திலே இந்த 3வது வசனத்துக்கும் 4வது வசனத்துக்கும் உள்ள தூரத்தை கொஞ்சம் பார்க்கணும். இவன் பிறப்பின் நாளிலே அவன் கடந்து வந்த அந்த காலம், இவங்க போராடக்கூடிய அந்த காலம் எப்படி என்றால் 60 வயதிலே அவன் போராடுகிறான். ஆனால் 2 வருஷத்தில் என்ன வந்துச்சு? நம்மளுடைய லைஃபே முடிஞ்சு போச்சு. 2 வருஷம். இன்றைக்கு வேதத்தை நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 60 வருஷமும் தேவன் எங்கே போனார்?
முதல் 40 வருஷம் தேவன் எங்கே போனார்? 40 ஆண்டுகள் தன் தாய் தகப்பனோடு, தன் தாய் தகப்பனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வந்தவன் இந்த யாக்கோபு. நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? இன்னைக்கு தாய் தகப்பனை கனப்படுத்துவது தேவனுடைய கட்டளைகளிலே விசேஷித்தவைகளாய் காணப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்னப்பா உனக்கு தெரியும், உனக்கு என்னம்மா தெரியும் என்று சொல்லி தங்களுடைய காலங்களிலே தாய் தகப்பனை அசட்டை பண்ணக்கூடிய பிள்ளைகளை ஏராளம் பார்க்க முடிகிறது. உன் தாயையும் உன் தகப்பனையும் என்ன பண்ணு? கனம் பண்ணு. கனவீனம் பண்ணினீர்களா? கனவீனம் பண்ணினீர்களா? வேதத்தில் தாய் தகப்பனை கனம் பண்ணு. தாய் தகப்பனை கனப்படுத்துவது இந்த யாக்கோபின் மத்தியிலே இருந்ததினாலே அவன் தன்னுடைய காலங்களிலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் பிரித்தெடுக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். முதல் காரியமே அவனுடைய தாயும் தகப்பனையும் கனப்படுத்தி அவன் கீழ்ப்படிந்து அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வந்ததினாலே தான் அவன் உயர்த்தப்படவும் அவன் ஆசீர்வதிக்கப்படவும் காரணமானான். தாய் தகப்பனை கனவீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக முன்னேற முடியாது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் போஷிக்கிறான். தாய் ஒவ்வொரு நிமிஷமும் பெற்ற ஒவ்வொரு காலங்களிலும் இருந்து தாயும் தகப்பனும் அதிகமாய் உங்களுக்காய் நமக்காய் புலம்பின புலம்பல். உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. உன் தாய் வயது சென்றவளாக இருக்கிறாள். ஆனால் நீ என்ன நினைக்கிற? உன்னுடைய எண்ணங்களில் அவர்கள் பொல்லாதவள் என்றே எண்ணம் கொண்டவனாயிருக்கிறாய். அவள் வயதானவளாய் மாறிவிட்டாள். அவளுடைய ஏஜானது அவள் கடந்து போகும்படியான காலம். ஆனால் நீயோ உலகத்தினுடைய ஒரு வைராக்கியத்தோடு காணப்படுகிறாயே என்று சொல்லக்கூடிய வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நான் கதறி முறையிட்டேன். கர்த்தர் என்னை நடத்தினார். எந்த தோற்றத்திலே எனக்கு முன்பாக தரிசனத்திலே என் தாயை பார்த்தேனோ அதே தோற்றத்தை பார்த்தேன். ஏன்னா என் தாய் அவ்வளோ பராக்கிரமசாலியாய் வேலை செய்யக்கூடியவர்கள். 4 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆளாக அந்நாட்களிலே பனை தொழில்களில் வரக்கூடிய அந்த கருப்பட்டி செய்யக்கூடிய காரியங்களில் இருந்து அவர்களுடைய வருமானத்தினுடைய காரியங்களில் அப்படியா என்னை தூக்கி சுமந்த அந்த காரியங்களையும் நான் நன்றாய் உணர்ந்து கதறினேன். கர்த்தர் என்னை நடத்தினார். தாயை நான் கவனித்தேன். அவர்கள் மரிக்கும் வரையிலும் அவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் அடிமைக்கு கிருபை பாராட்டினபடியால் இந்த நாட்களிலே நான் அதன் நிமித்தம் சாட்சியாக நிற்கேன். கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக அநேக பிள்ளைகள் ஜெபித்த காலங்கள் உண்டு. எனக்காக ஜெபித்த காலங்கள் உண்டு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறி கடந்து போய் கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லி ஜெபித்த பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, யாக்கோபு எத்தனாவது வயதிலே போராடுகிறான்? தூதனானோடு போராடக்கூடிய காரியங்கள் அங்கு பெத்தேலிலே அங்கு அழுது கெஞ்சி அவன் தன்னுடைய காலங்களிலே அவனுடைய சமூகம்
தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய காரியங்களை நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே அருமையான தேவ ஜனமே, அவனுடைய கெஞ்சுதலுக்கு தான் கர்த்தர் இறங்கி அவனை இஸ்ரவேல் என்கிற முழு பங்காக அவனை நடத்தக்கூடியவராயிருந்தார். அல்லேலூயா. எளிதிலே எந்த ஒரு காரியங்களிலும் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எல்லா காரியத்திலும் நாம் சிரித்து கொண்டே இருப்போம் என்றல்ல, சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை நொறுக்குவார், கர்த்தர் நம்மை ஒடுக்குவார். கர்த்தருடைய சமூகம் நம்மை அப்படியாய் நம்மை நெருக்கக்கூடிய வேளையிலே இந்த தேவ சமூகம் எதற்கென்று சொல்லி நாம் ஓடி போகல்ல, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நாம் பாக்கியமுள்ளவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாம் நமக்கு போராட்டம் உண்டு. தேவனோடும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் தூதனானவரோடு வேளையிலே அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்துகொள் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் தேவனை, தேவனுடைய தேவகுமாரன் அங்கு கடிந்து கொண்ட வேளையிலே என்ன நடக்கிறது? தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு சில காலம் அவரை விட்டு தூரமாய் போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அப்போ பிசாசும் எங்கும் நிறைஞ்சு எப்படி நமக்கு விரோதமாய் செயல்படலாம் என்று சொல்லி பொல்லாப்பை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பிசாசுக்கு எப்படி நிற்பீங்க? எதிர்த்து வேதத்தை அறிந்தால்தானே, வேதத்தினுடைய வார்த்தைகளை அறிந்தால்தானே. நாம் பரீட்சைக்கு இல்லாத பட்சத்தில் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கி அநேக எக்ஸாம்ஸ் பரீட்சை வேதாமத்திலிருந்து வைத்தாலும் இன்றைக்கு அநேகருடைய மனதில் என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இன்னும் பதியப்படவில்லை. கடைசி காலங்களிலே ஒரு பஞ்சம் வரப்போகிறது. என்ன பஞ்சம்? வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறது. யார் போட்டு கொண்டு இருக்கா? பிசாசானவன் நயவஞ்சகமாய் செய்து கொண்டு இருக்கிறான். வேத புஸ்தகம் இல்லைன்னா எதையாவது கொடுத்து வேத புஸ்தகத்தை வாங்கி கொள்ளுங்க. தேவன் உங்களுடைய காலங்களிலே இந்த பஞ்சத்தை மேற்கொள்ள இன்றைக்கு அநேக பிள்ளைகள் என் வீட்டில் லேப்டாப்பில் இருக்கு, என் ஃபோனில் இருக்கு என்று சொல்லுவோம். அருமையான தேவ ஜனமே, அவைகள் எல்லாம் நெட்டு இருந்தால் தான் அங்கு வேலை செய்யும். ஆனால் கர்த்தர் அந்த நெட்டை எல்லாம் எடுத்து போடக்கூடிய வேலை அது சீக்கிரத்திலே பிற வரப்போகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரே ஒரு கனெக்ஷன் தான். உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய வேத வாசிப்பு, உன்னுடைய கண்கள் வேதத்திலே தெளிவுள்ளவதாய் இருக்கக்கூடிய வேளையிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்தக்கூடியவராக இருப்பான். ஏன்னா இந்த பொல்லாத ஆவிகளுடைய போராட்டத்திலிருந்து உங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, கொலோசியர் 1:29 வாசிக்கக்கூடிய வேளையிலே, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறேன், அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். எப்படி பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? வேலை காரியங்களில் மட்டும் பிரயாசப்படுறோமா? ஆவிக்குரிய காரியங்களில் வளர பிரயாசப்படுறேன். உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறதா? தேவனுடைய வல்லமையிலே வளர உங்களை தாழ்த்துங்க.
எபேசியர் 4:20 எப்படியா சொல்லுகிறார்? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு துதி கனம் மகிமையெல்லாம் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. வேதம் எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிப்போமோ பிசாசு நடுங்கும். ஏன்னா வேதத்தின் வார்த்தை இருக்கிற இடத்துல உன்னுடைய இருதயத்தில் பிசாசுக்கு இடம் இல்லை. ஆகவே கர்த்தவனை பலப்படுத்துவான், கர்த்தவனை பலப்படுத்துவான். அருமையான தேவ ஜனமே, நாம் தேவனோடும் உலகத்தின் பொல்லாத ஆவிகளோடு மட்டுமல்ல, அருமையான தேவ ஜனமே, மனுஷரோடும் போராட நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். மிக்க சொல்லகதுவாலா 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருந்து அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போராடுறாங்க. நாம் எதுக்கு போராடுறோம்? அழிவில்லாத கிரீடம். அருமையான தேவ ஜனமே, உலகத்தினுடைய காரியங்களில் போராடக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய காலங்களிலே எந்த காரியங்களிலும் அவர்கள் செயல்படக்கூடிய காரியத்திலே உலகத்தை தான் பெற வேண்டும், தான் மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி போராடுவாங்க. ஆனால் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எப்படி போராடுகிறார்கள், எதை விலக்கி உலக காரியங்களுக்காகவே இச்சை அடக்கத்தோடு போராடுறாங்க. நம்முடைய காலங்களிலும் நாம் எதை இச்சிக்கிறோமோ அதை நம்மை விட்டு விலக்கி தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் நாம் எந்த காரியத்தை நோக்கி பார்க்கிறோமோ அந்த காரியங்கள் நன்மையாய் வந்து சேர அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். அருமையான தேவச்சனமே, யோபின் புஸ்தகத்திலே 7:1 இப்படியாய் சொல்லுகிறது, போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரனுடைய நாட்களை போல இருக்கிறது. இந்த காரியங்களை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் லோத்தை அழைத்து கொண்டு வருகிறான். அந்த தேசத்தின் மத்தியிலே ஆபிரகாமும் லோத்தும் அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. ஆனால் ஒருவருக்கொருவர் என்ன உண்டாயிடுச்சு? ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது. என்றைக்கும் பிசாசு எங்கிருந்து ஆரம்பிப்பான்? அண்டை அயலகத்தார் மத்தியில் எங்கேருந்து ஆரம்பிப்பான்னா, குடும்பத்தின் மத்தியில் எங்கேருந்து ஆரம்பிப்பான்னா, வாக்குவாதத்தினாலே ஆரம்பிப்பான். அந்த வாக்கு தான் என்னாவோ, நீயா நானா என்று சொல்லி ஒரு பெரிய சண்டையை உருவாக்கும். ஆனால் நம்முடைய முற்பிதாவாய் காணப்படக்கூடிய ஆபிரகாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, அந்த நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாப்பா, நாம் சகோதரர்கள். அருமையான தேவச்சனமே, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களை விட்டு விலகுங்க. வேத வசனத்தை கொண்டு வாக்குவாதம் பண்ணுகிறவர்களை விட்டும் விலகுங்க. உலக பிரகாரமாய் உங்களுடைய காரியங்களிலே உங்களுக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணி உங்களை மேற்கொள்ளலாம் என்கிறவர்களையும் என்ன பண்ணுங்க? நமக்குள்ளே என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். அதே காரியம்
ஈசாக்கினுடைய நாட்களிலும் ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஈசாக்கு பஞ்சகாலத்திலே அங்கு சத்துருக்கள் தூர்த்து போட்ட ஆபிரகாமுடைய அந்த கிணறுகளை எல்லாம் புதுப்பிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரார் வந்து இது எங்களுக்கு வேண்டும், இது எங்களுடைய தேசத்தில் உள்ளது, இது எங்களுக்குரியது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணி அவனை மேற்கொள்ளும்படியாய் வருவாங்க. ஆனால் அப்பொழுது அவன் அவர்களை விட்டு சண்டை போடாத வண்ணம் அவர்களை விட்டு விலகுவான். தேவனாகிய கர்த்தர் பேர்சபாவிலே அவன் அந்நாளிலே கண்ட அந்த ஆசீர்வாதமான நீரூற்றின்படியும் அந்த சத்துருக்கள் அவனை பின்தொடர்ந்து கடந்து வராத வண்ணம் அங்கு அவன் எல்லாவற்றையும் மேற்கொண்டதினாலே கர்த்தர் ஆணையிட்ட பேர்சபாவிலே அவன் அப்படியாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொள்ளும்படியாய் அவன் ஐசியவனாகி வர 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 பெரியவனான. அல்லேலூயா. நீங்களும் அப்படியாய் வாக்குவாதங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளக்கூடிய வேளையிலே உங்களை தேவன் ஐசியவனாக்கி வர 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 பெரியவனாய் பெரியவளாய் உயர்த்துவாரே அல்லாமல் ஒருபோதும் உங்களை தாழ்த்த மாட்டார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மிக்க கெதுவாலா நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அதனால் எனக்கு போராட்டம் வராது, எனக்கு பிரச்சனை வராது என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கடந்த மாதத்திலே நாம் கவனித்தோம், இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு முழங்கால் படியிட்டு ஜெபிப்பீங்களோ, வேத வாசித்து ஜெபிப்பீங்களோ, தேவனாய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணக்கூடிய வேளையில் கர்த்தரால் உண்டாகக்கூடிய பயங்கரம் வெளிப்படும், கர்த்தருடைய அதிசயம் வெளிப்படும், உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அதிசயம் வெளிப்படும். எல்லாவற்றையும் மேற்கொள்வீங்க, எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பீங்க. நிமைக்க சொல்ல இதுவாலா. ஏன்னா உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிஃப்டாக என்ன கிஃப்ட் கொடுக்கிறார். நல்ல பங்கு, நல்ல பங்கு. யாக்கோபு தேவனுடைய சுதந்திர வீதம், நீங்களும் நானும் தேவனுடைய சுதந்திர வீதம். தேவனுடைய நல்ல பங்கு நாம் பெற்றிருப்பதனால் மட்டும் நாம் ஜெயம் எடுத்து விட முடியாது. நாம் தேவனுடைய பாதபடியில் ஆள வேண்டும், கெஞ்ச வேண்டும், தாழ்த்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். விழிப்புள்ளவர்களாய் நாம் ஜெயம் எடுக்க வீணான வாக்குவாதங்கள் இல்லாத வண்ணம் கர்த்தரோடு போராட, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து மனுஷன் மத்தியிலே காணப்படக்கூடிய எரிச்சலின் கிரியைகள். இன்றைக்கு ஜனங்கள் நடுவில் அதிகமான எரிச்சலின் கிரியைகள். நல்லா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், நல்லா இருந்தால் பிடிக்காது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படியாய் அவர் எப்பொழுதுமே என்ன பண்ணுறா, சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பதே தான் கர்த்தருக்கு பெரிய. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பெரிய. அல்லேலூயா. யார் கண்டா? பிலேயாம் கண்டா. பொல்லாத தீர்க்கதரிசியை எழும்புவாங்க. மிக்க சொல்ல ஹெதுவாலா பணத்திற்கு மிக்க ஹெதுவாலா அடிமைப்படுத்தி வைத்துக்கொண்டு உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத தீர்க்க தரிசனம் கூட சொல்லலாம். ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டு. ஹல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதித்தான். எப்படி ஆசீர்வதித்தான்? அருமையான தேவ ஜனமே, அவர்களை நான் எங்கிருந்து பார்க்குறேன்? கன்மலையின் குன்றுகளிலிருந்து நான் இந்த ஜாதி ஜனத்தை பார்க்குறேன். ஹல்லேலூயா. உன்னை என்னை எங்கேருந்து பார்க்கிறா? கன்மலையிலிருந்து பார்க்கிறா. கன்மலையிலிருந்து என்ன வெளிப்படும்? ஜீவ தண்ணீர் வெளிப்படும். கன்மலையிலிருந்து இன்னைக்கு கதியாலாம் அவர் நம்மை காண்கிறார். மோசையோடு கூட கத்த பேசக்கூடிய வேளையில் கன்மலையை பார்த்து பேசுகின்றார். அவனுடைய தாகம் மட்டுமல்ல, ஜனங்களுடைய தாகம் தீர்ந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா.
நம்முடைய ஆவிக்குரிய நிலை உயர்த்தப்பட வேண்டும். இந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியுமாய் ஒரு தண்ணீர் போராட்டம். அப்பொழுதும் கர்த்தர் சொல்லுவா, கண்மலை பார்த்து பேசுங்க என்பா. கண்மலை பார்த்து பேசுங்க என்று சொல்லுவான். ஆனால் மோசையோ என்ன பண்ணுவான்? பதறி பேசுவான். அருமையான தேவச்சனமே, கண்மலை பார்த்து ஒவ்வொரு நாளும் குடும்பமாக பேசுங்க, தனியாக பேசுங்க, பிள்ளைகளோடு இருந்து பேசுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பான். கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பான். உங்களுக்கு பரிவான பலனை தருவான். உங்களுடைய தாகத்தை தீர்ப்பான். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்பட அவர் கண்மலையிலிருந்து எப்பொழுதுமே நம்முடைய தாகத்தை தீர்த்து கொண்டே இருக்கிறபடியால் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கண்மலையின் தேனினாலே திருப்தியாக்குவார். மதுரமான காலங்களினாலே திருப்தியாக்குவார். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்ற வார்த்தையின்படியே அழகுபடுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லைகளை விஸ்தரிப்பான். வீட்டின் எல்லைகளை விஸ்தரிப்பான். உங்களுடைய கூடாரத்தை விரிவாக்குவான். மிக்க சொல் அகதியாலாம். ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஜெயம் மிக்க அகதுவாலா. ஜெயம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தபடியால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தோடு அவர் நல்ல பங்கை கொடுத்து பிசாசனுடைய சகலவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் தருகிறார். ஆண்டவர் ஆகிய இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியாது. அருமையான தேவச்சனமே, நாம் தேவனுடைய வார்த்தையை கையில் எடுத்தவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நம்மை தாழ்த்தினவர்களாய் ஒப்பு கொடுத்து கடந்து வருவோம். கர்த்தர் மேன்மையும் நன்மையும் தந்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை உயர்த்துவார். சத்துருக்கள் இல்பொருளாவார்கள், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். தேவன் ஆகிய கர்த்தர் உங்களை சமாதானத்தின் பாதையிலே, செம்மையும் கிரமமான பாதையிலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென்.